வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தமிழ் ரைட்டில் மீண்டும் இந்த டிலைட் ரிவியூவில் உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கலுக்கு வந்து வரிசையாக படங்கள் பார்த்துட்டு அதை பற்றின ஒரு ஒப்பீனியனை நம்மளோட ஒப்பீனியனை உங்கள்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. மீன்ஸ் நான் சொல்கிற ஒப்பீனியன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்கிறப்ப அது ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு மூணாவது படம், அதாவது பொங்கலுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேகா சரித்திரம் பார்த்துறேன். ரேகா சித்திரம், கேம் சேஞ்சர் அண்டு நேற்று வணங்கான்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறேன்னா டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா அருண் விஜய் நடிப்பில் வந்திருக்கு. அருண் விஜய் வந்து அந்த பாத்திரமாகவே மாறிட்டார். ஒரு பாலாவோட சிறப்பு என்னென்னா, அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து ஒரு ஹீரோ நடிக்கிறப்ப அதை வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு உண்டான ஹீரோவாக வந்து பாலா மாற்றிடுவார். எதிர் என்ன சொல்கிறது, அந்த ஒரு சிகை அலங்காரமாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹீரோவோட மேனரிசமாக இருக்கட்டும், ஒரு ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஒரு கதையை கொண்டு போகிற நோக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து அந்த ஹீரோ வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். 100% அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பாலாவோட ஹீரோ. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து நீங்கள் பாலா படனாவே அந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஹீரோ வந்து எப்படி அவர் வந்து ஒழுங்காக நடிப்பாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாலா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் எப்பயுமே வந்து ஆப்டாக இருக்கும். அப்படி தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் இனிஷியலாக நினைக்க வேண்டியது வந்து சூர்யா. என்ன காரணம்னு இல்லை, படம் இப்படி நடுவில் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஒரு ஈகோ கிளாஷ் ஆச்சு. என்னை வந்து என்னடா இவ்வளோ நேரம், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, படத்தில் வந்து ஒரு லாங் ரன்னிங் ஷாட் இருந்துச்சு. ஸோ அந்த சீன் வந்து ஆல்ரெடி 2 to 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே வரப்போ சேம் அதை ஒரே ஷாட்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தார். அதனால் வந்து சூர்யா வந்து மனஸ்தாபமாகி லைக் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கிளம்புன மாதிரியும், அண்டு அவர் பாலா வந்து உங்களுக்கே தெரியும், பாலா வந்து ஹீரோ வந்து எப்படி கூப்பிடுவாருன்ட்டு. கூட மீன்ஸ் அவர் வந்து ஒரு பாசம் இல்லை, எல்லாத்தையும் நடந்த மாதிரி அப்படி நடந்திருக்காரு. ஸோ அதை வந்து இவ்வளோ பெரிய நான் ஹீரோ ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் எதோ நினச்சி அந்த ப்ராஜெக்டை வெளியே போயிட்டார். அந்த ப்ராஜெக்டை தான் வந்து இப்போ சுரேஷ் காமாட்சி இது பண்ணி அக்யூர் பண்ணி அருண் விஜய் வச்சு இந்த படம் பண்ணாங்க. சொல்லப்போனால் இந்த படம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பலம், மிகப்பெரிய பலம் பார்த்தீங்கன்னா படத்தோட கதைக்கரு. ஸோ யாருமே என்ன சொல்கிறது, இப்போ இருக்க என்ன சொல்கிறது, இப்போ இருக்க கரண்ட் கண்டிஷன்ஸ்க்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு கதைக்கரு தான். யாரும் அதிகமாக பேச தயங்குற ஒரு கதைக்கரு. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கு ஒரு அநியாயம் இருந்தாலும் தட்டி கேட்குற ஒரு ஹீரோ தான். அவருக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச மாட்டார். ஸோ இப்படி இருக்கப்போ ஜாபு வந்து அந்தளவுக்கு கரெக்டான ஜாப் இல்லாதனால தான் இவர் இப்போ இருக்கார். ஸோ இவருக்கு வந்து கரெக்டான ஒரு ஜாப் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோ துரத்தி லவ் பண்ணுற ஹீரோயின் வந்து ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் வந்து செக்யூரிட்டி மேனாக வாங்கி கொடுக்குற வேலை. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹீரோ அங்கே போகிறாரு, வேலைக்கு போகிறாரு. அங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாக அங்கே உள்ளே இருக்க மக்களோட ஒன்றி போயிடறாரு. ஏன்னா அவருக்கும் வாய்ப்பு தெரியாது, காதுக்கு தெரியாது. அவரும் ஒரு மாற்றுத்திறனால அங்கே இருக்க மாற்றுத்திறனாளி மக்களோட ஈஸியாக பிளெண்ட் ஆயிடுறாரு. ஸோ இப்படி இருக்கப்போ ஒரு சுச்சுவேஷனில் அங்கே ஒரு 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 சொல்லவே அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் நடக்குதாங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம செக்யூரிட்டியான நம்ம ஹீரோ அருண் விஜய்கிட்ட வந்து அதை பற்றின சொல்கிறாங்க. அதனால் மனம் உடைஞ்சு போய் ரொம்ப கோபமாகி அதுக்குண்டான ஆளுங்க யாருன்னு சொல்லி பார்த்து போய் தலைவன் போய் 2 பேர்த்து மொத்தம் 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் கொண்டுறாரு. கொண்டுட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸில் சரணடைஞ்சாரு. இன்னொன்று அவருக்கு உள்ள இருக்கோம் என்னன்னா, 3வது ஆள் விட்டுட்டுமே அவரையும் பிடிச்சி நான் வந்து கொல்லணும், மூர்க்கத்தனமாக கொல்லணும், சும்மாலாம் இல்லை, அந்த விஷயத்தை பண்ணதுக்கு மூர்க்கத்தனமாக கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கப்போ தான் அவங்க தங்கச்சிகிட்ட வந்து வந்து கேட்குறாங்க, இது ஏன் நீ பண்ணங்கிறப்ப அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா நீ வந்து சின்ன பொண்ணு உனக்கு நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்துறாரு. பட் ஆனால் இது வந்து கோர்ட்டுக்கோ போலீஸ்டே அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு புது விசாரணை கைதி மாதிரி இது பண்ணி ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு, ஸோ அது மூலிமா ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணி சமுத்திரக்கனி உள்ள வராரு உள்ள. ஸோ அவர் வந்து ரொம்ப சூப்பராக அவரோட ரோல் வந்து கனகசிவமாக பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து மெயினாக சொல்லப்போனால் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவர் கண்டுபிடிக்கிறப்போ அவருக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது, ஏன் வந்து அருண் விஜய் வந்து இந்த சீரியஸ் சொல்ல தயங்குறாரு, அந்த ஒரு பாயிண்ட் வந்து உண்மையாலுமே அங்கே ரொம்ப சூப்பரான பாயிண்ட். ஸோ ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டக்குனு நான் வெளியே சொல்லக்கூடாது, அதை சொல்லி நான் வந்து ஆதாயம் தேடுறேன் அப்படின்னு இல்லாமல் அவர் அந்த கதைக்குண்டான அந்த கதாபாத்திரத்தில் உள்ள மரியாதையை வந்து டைரக்டர் பாலா வந்து கொடுத்துருக்காரு. அண்டு மிஸ்கின் ஜட்ஜாக வருவார். மிஸ்கினோட அந்த கதாபாத்திர வடிவமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு போலியான ஒரு ஃபோக்ஸோ ஆக்ட் வந்து ஒரு அம்மாவும் அவங்களோட மீன்ஸ் ஒரு பொண்ணும் அவங்களோட அம்மாவும் வந்து மாமனாருக்கு எதிராக கொடுப்பாங்க.
ஸோ அதை எப்படி கண்டறியாது அப்படின்னு அதை அந்த அதை கண்டறிஞ்சு அவங்களுக்கே ஆப்போசிட்டாக அது கேஸ் போடுறதுங்கிறது அதோட மிஸ்கியனோட கதாபாத்திர வடிவமைப்பு இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்குன்னே பாலாவுக்கு வந்து ஒரு ஹெட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது படத்தில். ஆஸ் யூஷுவல் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாலா படம்னாவே ஒரு சேட் எண்டிங்னு ஒரு ஒரு இது வச்சுட்டாரு. ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ஹாப்பி எண்டிங் மாதிரி தான் இருக்கும். பட் அட் த எண்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சு சேட் எண்டிங்டா, நான் உங்களை அப்படி விடமாட்டேன்டா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மனசுக்கு ஒட்டலை. அது மட்டும் கொஞ்சம் பாலா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அது ஒன்று மட்டும் தான் பாலாவோட ஸ்டைலில் இருந்தது. வேறு என்னங்க, படத்தை பற்றி பேசணும், நிறைய பேசலாம். படத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து பொங்கலுக்கு உண்டான படமா, இது வந்து ஒரு செலிப்ரேஷன் படமா அப்படின்னா அங்கே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஃபேமிலியோட பார்க்கலாமானா ஃபேமிலியோட சொல்ல நல்ல கதை தான். ஃபேமிலியோட பார்க்க முடியுமாலாம் நான் சொல்ல முடியாது. அவ்வளோ ஆனஸ்ட்டாக ஒப்பீனியன் டேரக்ட் பாயிண்ட்டாக வைக்க முடியாது. ஏன்னா இன்ட்ரோவில் இன்ட்ரோலுக்கு ஒரு 2-3 சீன்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ இன்ட்ரோவில் ஒரு சீன் இருக்குது. ஸோ அது வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது தான் கண்டிப்பாக. பட் ஆனால் கொஞ்சம் நேர்த்தியாக தான் எடுத்துருக்காரு அந்த சீனை. பட் ஸ்டில் அது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, இந்த படம் வந்து கண்டிப்பாக பாலாவோட கெரியரில் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் ஃப்ளாப் படம் கிடையாது. இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அருண் விஜய்க்கு ஒரு மிக மிக முக்கியமான படம் ஃபார் ஹிஸ் கெரியர். ஒவ்வொரு படத்துலையும் அவருக்கு உண்டான ஒரு நடிப்பு திறமை வெளிப்படுத்திட்டே இருக்காரு. இந்த படம் ஒரு ஒரு ஹை லெவல் தான் சொல்லலாம். எனக்கு அந்த படத்தில் தங்கச்சி ஒரு கதாபாத்திரம் வருது, அது மட்டும் தான் ஒட்டல. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்து என்ன இருக்காங்க அதுலேயே இருக்காங்க, அது ஒன்று தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படம், அதாவது இன்னைக்கு நைட் மதகஜ ராஜா போகிறேன், இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மதகஜ ராஜா போகிறேன். அதோட படம் முடிச்சுட்டு நம்மளோட பொங்கலான 4வது ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேற என்னங்க, நன்றி, வணக்கங்க.